நாம் இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்லலாம். இப்போ நம்ம போன வாரத்தோட 7வது சபையையும் நாம் என்ன பண்ணிட்டோம், பார்த்து முடித்து விட்டோம். ஸோ இந்த 7 சபைகளிலே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்றத சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் செல்ல போகிறேன். இப்போ இந்த 7 சபைகளில் என்னென்ன நடந்தது, 7 சபைகள் அப்படின்னு சொல்லும்போது எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதேக்கியா சபை, 7 சபைகள். இந்த 7 சபைகளிலும் என்னென்னலாம் சொல்லப்பட்டது அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றிய வர்ணனை, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், சபையை குறித்த ஒரு பாராட்டு, கமெண்டேஷன் ஆஃப் த சர்ச், சபையை கடிந்து கொள்ளுதல், ரெபியூக்கிங் த சர்ச், சபைக்கு ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் ஃபார் த சர்ச். அதுக்கப்புறமா அந்த சபை அந்த காரியங்களை கேட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் கான்சிக்வென்ஸ், விளைவுகள் என்ன அப்படின்றது. அதுக்கப்புறமா சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், டெசிஷன், ஒரு நல்ல தீர்மானத்தை என்ன பண்ண வேண்டும், அந்த திருச்சபை மக்கள் எடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்பார்களானால் அவர்களுக்கு ஒரு வெகுமதி, அதாவது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம், ஒரு வெகுமதி என்று சொல்லி கடைசியாக அது நிறைவு பெறுகிறது. இப்போ இதில் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவை பற்றிய வர்ணனை என்ன, அவர் 7 நட்சத்திரங்களை என்ன பண்ணுகிறவர், உடையவர், 7 குத்து விளக்கின் மத்தியில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறவர், உலாவுகிறவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்படின்னா முதல் முடிவானவர், அப்புறம் அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர், அவருடைய வாயில என்ன இருக்குதான், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், அவர் வெண்கலம், அதாவது எரிகிற வெண்கலத்தை போன்ற பாதங்களை உடையவர், அவர் ஜீவனின் அதிபதி, அப்புறம் எல்லா தூதர்களுக்கான அதிகாரத்தை உடையவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் உண்மை உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், அவர் ஆமேன் என்பவர், அவர் உண்மையுள்ள சாட்சி, அவர் எல்லா சிருஷ்டிப்புக்கும் முதலானவர் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பலவிதமான வர்ணனைகள் சொல்லப்பட்டது. ஓகே, இதெல்லாம் எதற்கு இந்த வர்ணனைகள் அப்படின்னா, கிறிஸ்து என்ன செய்ய போகிறாரோ அந்த செயலை பொறுத்து அவரை எப்படி வர்ணிக்கிறார்கள், அந்த மாதிரியான காரியங்களிலே அவரை வர்ணிக்கிறார்கள். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு செயலை என்ன பண்ண போகிறார், செய்ய போகிறார். சரி, அதுக்கப்புறமா அந்த சபையை குறித்த பாராட்டு என்ன, எல்லா சபையிலும் சொல்லப்பட்ட பாராட்டு. ஒரு சபைக்கு என்ன சொல்றாரு, நீ உபதேசத்தை குறித்து நீ ரொம்ப விழிப்பாய் இருக்கிறாய், நான் உன்னை பாராட்டுகிறேன். கள்ள அப்போஸ்தலர்களை நீ சகித்து கொள்ளவில்லை, கள்ள அப்போஸ்தலர்களை பொய்யர் என்று அறிந்து அவர்களை திருச்சபையை விட்டு என்ன பண்ணுகிறாய், வெளியே அனுப்புகிறாய், அதை நான் பாராட்டுகிறேன். நீ உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்கிறாய், அதை நான் பாராட்டுகிறேன். உபத்திரவத்தின் மூலமாய் வருகிற வறுமையிலும் நீ பொறுமையாய் இருக்கிறாய், அதை நான் பாராட்டுகிறேன். அப்புறம் நீ என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நீ விசுவாசத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், பற்றி கொண்டிருக்கிறாய், ஆகவே உன்னை நான் பாராட்டுகிறேன். உன்னுடைய அன்பு உயர்ந்து கொண்டே போகிறது, உன்னுடைய ஊழியம் உயர்ந்து கொண்டே போகிறது, அதை நான் பாராட்டுகிறேன். அதே மாதிரி தவறான போதனைகளை கேட்டு உன்னுடைய வஸ்திரத்தை நீ என்ன பண்ணவில்லை, அசூசிப்படுத்தி கொள்ளவில்லை. அந்த தவறான போதனைகளை நீ அப்புறப்படுத்தி உன்னுடைய வஸ்திரத்தை நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், பாதுகாத்து கொண்டிருக்கிறாய். கடைசியா நீ என்னுடைய வார்த்தை நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ பொறுமையாய் இருக்கிறாய் அப்படின்லாம் அந்த சபையை என்ன பண்றாரு, பாராட்டுகிறார். சரி, அடுத்தது அந்த சபையை அவர் கோபித்துக் கொள்கிறார், அல்லது அந்த சபையை எச்சரித்து சொல்றார், கண்டனம் பண்ணி சொல்றார். என்ன சொல்றாரு, முதல்ல உன்னுடைய ஆதி அன்பை நீ என்ன பண்ணி விட்டாய், இழந்து விட்டாய்.
இப்போது அதே மாதிரி தான் பைபிள் ஸ்டடி நடக்கும்போது கூட ஆரம்பத்தில் நிறைய பேர் உற்சாகமாக வந்தாங்க. அந்த உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, தனிஞ்சு அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி மேலே என்ன ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியில் இருந்த அன்பை என்ன பண்ணி விட்டாய், விட்டு விட்டாய். நீ மறுபடியும் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து அந்த நிலைமைக்கு என்ன பண்ணு, திரும்பி போய் உன்னுடைய செயல்களை மறுபடியும் என்ன பண்ணு, செய் அப்படின்றார். அடுத்தது இன்னொரு சபையை எப்படி அவர் கோபித்துக் கொள்றார்னா, நீ நிறைய தவறான போதனைகளை எடுத்துக்கொள்கிறாய். அதாவது தவறான போதனையை உன் சபைக்குள்ள நீ அனுமதிக்கிற, அது எனக்கு பிடித்தது அல்ல. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா ஒரு சபைக்கு சொல்றாரு, உனக்கு பகுத்தறிகிற எண்ணம் இல்லை, அந்த 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 எண்ணம், அந்த உணர்வு இல்லை, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு என்ன பண்ணுகிற, நினச்சிக்கிற. நீ கரெக்டாக பகுத்தறிந்து என்ன பண்ண வேண்டும், செயல்பட வேண்டும். தவறான போதனை என்ன, தவறான உபதேசம் என்ன என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இன்னொரு சபைக்கு சொல்றாரு, உன்னுடைய கிரியைகள் செத்த கிரியைகளாய் இருக்கிறது அப்படின்றார். அப்புறம் கடைசியில் ஒரு சபைக்கு சொல்றாரு, நீ ஆவிக்குரிய குருடனாக, ஆவிக்குரிய தரித்திரனாக, ஆவிக்குரிய விதத்திலே நீ நிர்வாணியாக, அனலும் குளிரும் இல்லாமல் நீ ஒரு யூஸ்லெஸ் ஆக, உபயோகமற்றவனாக நீ காணப்படுகிறாய் என்று அந்த சபை என்ன பண்ணுகிறார், கடிந்து கொள்கிறார். இப்போ அந்த சபை என்ன பண்ணணும், மனம் திரும்ப வேண்டும். ஸோ இந்த சபைகளெல்லாம் சொல்லும்போது கிட்டத்தட்ட 2 முறை அவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்பு. 2 முறை இல்லை, 3 முறை சொல்றாரு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு அப்படின்றார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம எல்லாருக்கும் மனம் திரும்புவதற்கு என்ன கொடுக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த விசுவாசத்தை பற்றிக்கொள் அப்படின்றார். நீ இயேசுவை விசுவாசிக்கிறாய் அல்லவா, இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறாய் அல்லவா, அவருடைய கட்டளையின்படி நடப்பதற்கு நீ உன்னை விட்டு கொடுத்திருக்கிறாய் அல்லவா, அதை நீ உறுதியாக என்ன பண்ணு, பற்றிக்கொள். அதை விட்டு என்ன பண்ணாத, வலதுபுறமோ இடதுபுறமோ நீ என்ன பண்ணாத, சாய்ந்திராத. நீ இப்படிலாம் பண்ணினா உனக்கு நான் விலையேற பெற்ற காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றார். சரி, ஒருவேளை ஆண்டவர் சொன்னது போல செய்யலனா என்ன நடக்கும்? ஒரு சில காரியங்களை சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு, விளக்கு தண்டை என்ன பண்ணுவேன், எடுத்துருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் சபை என்றே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கிடையாது, சபை கிடையாது. நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் நாங்கள் கிறிஸ்துவின் சபை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்க என்ன கிடையாது, சபை கிடையாது. அப்போ மனம் திரும்பலனா விளக்கு தண்டானவன் என்ன பண்ணுவார், எடுத்துருவார். அடுத்தது என்ன பண்ணுவார், நீங்க மனம் திரும்பலனா அவருடைய வாயின் பட்டயத்தினாலே நம்மோடு கூட என்ன பண்ணுவாராம், யுத்தம் பண்ணுவார். அப்படின்னா என்ன, இந்த உலகத்தோடு எப்படி யுத்தம் பண்ணி அவர்களை நியாயம் தீர்க்க போகிறாரோ அதுபோல மனம் திரும்பாத திருச்சபையை ஆண்டவர் என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணி நியாயம் தீர்ப்பார். அவருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணும், நியாயம் தீர்க்கும். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்பவில்லை என்றால் உனக்கு தண்டனை கிடைக்கும். நீ தண்டனைக்கு என்னவா மாறுகிறாய், பாத்திரவானாய் மாறுகிறாய். ஆகவே தண்டனை உனக்கு உண்டாகும். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ மனம் திரும்பலனா திருடனை போல உன்னிடத்திற்கு நான் என்ன பண்ணுவேன், வருவேன். நீ எதிர்பாராத சூழ்நிலை நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு வந்துடுவேன். அதனால் நீ முன்கூட்டியே என்ன பண்ணு, மனம் திரும்பு. அப்புறம் கடைசியா சொல்றாரு, நீ மனம் திரும்பலனா உன்னை என் வாயிலிருந்து என்ன பண்ணுவேன், துப்பிடுவேன், உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சரி, அப்போ மனம் திரும்பலனா நமக்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கிறார். இப்போ மனம் திரும்பணும் அப்படின்னா என்ன அர்த்தம், மனம் திரும்பணும் அப்படின்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் இந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டதின் மூலமாக இந்த திருச்சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் என்ன பண்ண வேண்டும்,
கேட்டு என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். மனம் திரும்புவது என்றால் ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது என்றால் என்னன்னா, ஒரு சரியான தீர்மானத்தை என்ன பண்ண வேண்டும்? எடுக்க வேண்டும். சரி, அப்படி நாம் நல்ல தீர்மானத்தை எடுப்போமானால் நாம் வெற்றி பெற்றவர்களாய் கருதப்படுவோம். அல்லேலூயா. அப்படி வெற்றி பெற்றவர்கள், ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் நமக்கு சில வாக்கு தத்தங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அதுல முக்கியமா ஒரே ஒண்ணுதான் மெயினா. என்னது? நமக்கு என்ன கொடுக்க போறார்? நித்திய ஜீவனை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்கு அடையாளமாகத்தான் நிறைய விஷயங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? புசிக்க கொடுப்பேன். முதல்ல சொல்றார். ரெண்டாவது சொல்றாரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். இரண்டாம் மரணம் அவர்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. ஜீவ கிரீடம், இரண்டாம் மரணம் சேதப்படுத்தாது. ரெண்டுமே என்னதான்? நித்திய ஜீவனை குறிக்கிறது. மூன்றாவது சொல்றாரு, அவங்களுக்கு நான் மறைவான மன்னாவை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எதை சாப்பிட்டு பிழைச்சாங்க? மன்னாவை சாப்பிட்டு பிழைத்தார்கள். அதுபோல இது மறைவான மன்னா. இந்த மன்னாவை சாப்பிடுகிறவர்கள் நித்தியமாக என்ன பண்ண போகிறார்கள்? வாழப் போகிறார்கள் என்ற அர்த்தம். இது உண்மையாவே மன்னாவை கொடுத்து சாப்பிட வைக்கிறது இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியில மன்னாவை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தவர்களைப் போல நீங்களும் பரதேசில் என்ன பண்ண போகிறீர்கள்? அந்த மறைவான மன்னாவை உட்கொண்டு என்ன பண்ண போகிறீங்க? நித்தியமா வாழ போறீங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒரு வெள்ளை குறிக்கல்லில் உங்களுடைய பெயரை என்ன பண்ணுவேனா? எழுதி அதை உங்க கையில் கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப், நித்தியமான உறுதியான நிரந்தரமான ஒரு குடி உரிமை நமக்கு என்ன பண்ண போகிறது? கொடுக்கப்பட போகிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு, தேசங்கள் மேல் உனக்கு என்ன பண்ணுவேன்? அதிகாரத்தை கொடுப்பேன். இப்போ இந்த பூமி மேல, அண்ட சராசரத்தின் மேல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. இயேசுவுக்கு எப்படிப்பட்ட அதிகாரமோ அதே போன்ற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போகிறார்? கொடுக்க போகிறார். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு வெண் வஸ்திரம் என்ன பண்ணப்படுமா? கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படுமா? இருக்கும். அவங்க பேரை என்ன பண்ண மாட்டாராம்? கிறுக்கி போட மாட்டார். அப்போ வெண் வஸ்திரம் என்பது எதற்கான அடையாளம்? வெற்றிக்கான அடையாளம். அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். ஆகவே அவருடைய பெயர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவருடைய பெயரை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கிறுக்கி போட மாட்டார். அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் உங்களை என்னுடைய ஆலயத்திலே தூணாக என்ன பண்ணுவேன்? நிறுத்துவேன். தூண் அப்படின்னா பர்மனண்டா அந்த இடத்துல தான் நிற்கும். அந்த கட்டிடத்தை அது என்ன பண்ண போகிறது? தாங்கி பிடிக்க போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இல்லைனா தேவ ராஜ்யமே இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு புது பெயரை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அதை பத்தி நம்ம பார்த்தோம். பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்ட தானியேல் மற்றும் 3 பேருக்கு என்ன பண்ணாங்க? பேரை மாற்றி வச்சாங்க. அது போல் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு ஒரு புது பெயரை கொடுத்து நம்மை நித்திய ராஜ்யத்தில் என்ன பண்ண போகிறார்? சேர்த்து கொள்ள போகிறார். கடைசியா சொல்றாரு, நான் வாசற்படி நின்று என்ன பண்றேன்? கதவை தட்டுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சபையில கிறிஸ்துவுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன உள்ள சேர்த்துக்கிட்டீன்னா நான் உன்னோடு உட்காந்து என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். நீ என்னோடு கூட சிங்காசனத்தில் என்ன பண்ணிருப்ப? உட்கார்ந்திருப்ப. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மள எல்லாரும் எப்படி பார்க்கிறாரு? அவருக்கு சமமாக நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்திருக்கிற அதே சிங்காசனத்தில் நம்மளும் என்ன பண்ணுவார்? உட்கார வைப்பார். இதெல்லாம் எந்தனுடைய வாக்கு தத்தம் அப்படின்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான வாக்கு தத்தம். அல்லேலூயா. சரி, இந்த வாக்குகள்லாம் நிறைவேறினது போல வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தம் எப்ப சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் எல்லாம் 20, 21, 22 வசனங்கள்ல என்ன ஆகிச்சான்? நிறைவேறினது போல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 அதிகாரமும் எதை குறிக்கும்னா, புதிய வானம் புதிய பூமி, இயேசுடைய அந்த புதிய காரியங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி என்ன பண்ணியிருக்கிறார்? யோவான் எழுதியிருக்கிறார். அப்போ
இனிமேல் நடக்க போகிறது தான். ஆனால் அது நடக்க போகிறதை முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கிறாங்க? 20, 21, 22 அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எது இருக்குன்னா, ஜீவ விருட்சத்தின் கனி தருகிற அந்த ஜீவ விருட்சம் அங்கே இருக்கும். அதே மாதிரி 2ஆம் மரணம் அவங்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. அங்கே வெள்ளை கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். மற்ற தேசங்கள் மேல் இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆடை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே தூண்களாய் இருப்பார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு ஒரு புது ஊர், புது ஜெருசலேம், அந்த அந்த நகரம் அவங்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குதான்? ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேவனுடைய நாமம் அவருடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதை வசனமாக சொல்ல முடியாது, நமக்கு நேரம் இல்லை. அதனால் 20, 21, 22 வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே 2, 3 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குகளும் அங்கே நிறைவேறினது போல என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த 7 சபைகளிலே நாம் ஒவ்வொரு வாரமும் கேட்டதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சில நேரத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க? மறந்து போயிருப்பீங்க. ஸோ இதை 7த்தையும் சேர்த்து சுருக்கமாக உங்களுக்கு சில குறிப்புகளை சொல்கிறேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? செயல்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். சரி, முதல்ல கிறிஸ்து சபையிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன சொல்றாரு கிறிஸ்து அப்படின்னா, இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீஷனுடைய செயல்களையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன செயல்? அதாவது நீங்க வேத வசனத்தின்படி செய்த செயலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேத வசனத்துக்கு எதிராக செய்த செயல்களையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நாம் செய்யக்கூடிய வேத வசனத்தின்படி நாம் நடக்கக்கூடிய அந்த நடைகள், செயல்பாடுகள் சபை போதகருக்கு தெரியாமல் இருக்கலாம், சபை மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்து அதை என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நீங்க வேத வசனத்தின்படி நடக்காமல் வேத வசனத்துக்கு எதிராக பண்ணுகிற செயல்களையும் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இது நம்முடைய மனதிலே ஆழமாக என்ன பண்ணியிருக்கணும்? பதிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, ரெண்டாவது, சரி, அதற்கு ஒரு வசன குறிப்பு இருக்குது, ஆனால் நமக்கு டைம் இல்லை. நான் ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, திருச்சபையானது போதனைகளை தற்காத்து கொள்ள வேண்டும். என்ன போதனைகளை தற்காக்க வேண்டும்? கிறிஸ்து நமக்கு என்ன போதனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, அப்போஸ்தலர்கள் நமக்கு என்ன போதனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த போதனைகளை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? திருச்சபையினுடைய கடமை. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான போதனைகளை சபைக்குள்ள அனுமதிக்க கூடாது. இதை கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி தவறான போதனைகளை அல்லது போதிக்கிறவர்களை இந்த திருச்சபைக்குள்ள என்ன பண்ண மாட்டேன்? கொண்டு வர மாட்டேன். நீங்க உங்க வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட பொய்யான தவறான போதனைகளை போதிக்கக்கூடிய கள்ள போதகருடைய போதனைகளை உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அதற்கு நீங்கள் அனுமதி என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஒரு சில போதகர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க, உங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சில நேரங்களில் தவறான போதனைகள் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? கற்றுக் கொடுக்கலாம். அவைகளை குறித்து நீங்கள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில நிறைய ஊழியர்களை தேடி ஓடுறாங்க. ஊழியர்களை தேடி என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க?
தவறான போதனைகளை கற்றுக்கொண்டு வந்து திருச்சபையில் இருக்கக்கூடிய சிலரை என்ன பண்ணுறாங்க, கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை குறித்து நாம் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னொரு விதத்தில் வீடுகளிலே டிவி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக நிறைய கள்ள போதனைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. நாம் சரியான போதனை, கிறிஸ்துவின் போதனை, அப்போஸ்தலருடைய போதனையை நம்ம என்ன பண்ண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அந்த போதனையில நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். அதை கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, கிறிஸ்து எப்படிப்பட்ட சீஷர்களை திருச்சபையில எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக சேவை செய்கிற, கிறிஸ்துவுக்காக வேலை செய்யக்கூடிய, கிறிஸ்துவுக்காக பணியாற்றக்கூடிய சபையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நாம எல்லாரும் ஒரே வேலையை செய்ய முடியாது. நாம ஒவ்வொருத்தரும் திருச்சபை, தேவ ராஜ்யம், இதில் நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலையை செய்து திருச்சபைக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் எப்படி இருக்கணும், பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே திருச்சபையிலேருந்து மிஷினரிகள் யாரும் இங்கேருந்து என்ன பண்ணலை, போல. அப்படி போகாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பணத்தை நாம் சேகரித்து பொருளாதாரத்தை கலெக்ட் பண்ணி மிஷினரி ஊழியம் செய்கிற ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சபையின் சார்பாக உதவி செய்கிறோம். அப்போ அவர் ஊழியம் செய்கிறாரு. அப்போ அவர் செய்கிற ஊழியத்துக்கு யார் ஒரு பங்காக இருக்கிறோம், இந்த திருச்சபை ஒரு பங்காக இருக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் தேவ ராஜ்யத்துக்கும் திருச்சபைக்கும் என்னவா இருக்கிறோம், பிரயோஜனமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசிகள், சீஷர்களை இயேசு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, ஒரு உண்மையான தூய்மையான திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நம்ம உபதேசத்தை பாதுகாக்கிறோம். ரெண்டாவது, தவறான உபதேசத்துக்கு ஒத்து போகக்கூடாது. அதாவது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சபைக்குள்ளே இருக்கிறதுக்கும் கேட்டு ஆமான் சாமின்னு போட்டுக்குவாங்க. வெளியே இருக்கக்கூடிய தவறான போதனையும் என்ன பண்ணுவாங்க, கேட்டு என்ன பண்ணுவாங்க, ஆமான்னு வாங்க. 3+3 எத்தனை? 3+3 6, 3+3 5.5, 3+3 6.5. இதில் எது கரெக்டு? ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, 3மே கரெக்டுன்னுவாங்க. அப்படி தவறான காரியங்களோடு ஒத்து போகிறவங்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. உண்மை இதுதான் உண்மைனா அதற்காக நாம் வைராக்கியமாக என்ன பண்ணணும், நிற்கணும். 6னா 6 தாங்க, 5.5 கிடையாது, 6.5 கிடையாது, 6 தான் அப்படின்னு என்ன பண்ணணும், அந்த சரியான போதனைக்காக நிற்க வேண்டும். மற்ற தவறான போதனைகளை கேட்டு அதற்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சம்மதித்து அதோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? அப்படிப்பட்ட விசுவாசிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருச்சபையாக இருப்பதன் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளைகளின்படி வாழ்வதின் நிமித்தம் நமக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவம், கஷ்டம், வேதனை, துக்கம், கண்ணீர் எல்லாவற்றின் மத்தியிலையும் கிறிஸ்துவுக்காக பொறுமையாக சகிக்கிற சபையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்னென்ன சொன்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருச்சபையாக இருப்பதின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை கேட்டு அதன்படி வாடுவதன் நிமித்தம் நமக்கு என்ன வரும்? உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், கவலை, துக்கம், தரித்திரம் எல்லாம் வரும். அதன் மத்தியிலே அவருக்காக பொறுமையாக என்ன பண்ண கொண்டோம், சகித்து கொண்டு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட திருச்சபை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவர் எதிர்பார்க்கறது இன்னொன்று என்னன்னா, திருச்சபைக்குள்ள வரக்கூடிய அல்லது திருச்சபை இங்கே இந்த ஊரில் 14-15 சபை இருக்குன்னா எல்லா சபையும் எங்கே வரணும்? நித்திய ஜீவனுக்குள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இப்போ இந்த அயனம்பாக்கத்தில் ஒரு 15 சபை இருக்குன்னா எல்லா சபையும் எங்கே வரணும்? நித்திய ராஜ்யத்துக்குள்ள வரணுன்றது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிக்கையை கேட்டு அந்த சபைகள் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த என்ன சொல்றது, விளக்கு தண்டை என்ன பண்ணிடுவேன்? எடுத்துருவேன்றாரு. வாயிலிருந்து என்ன பண்ணிடுவேன்? துப்பிடுவேன்றாரு. இல்லை சபைக்கு வெளியே நான் என்ன பண்ணிடுவேன்? போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 அறிகுறியும் என்ன அறிகுறினா, அந்த சபை நித்திய ஜீவனை இழந்து போவதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க, ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டா அவர் கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை என்ன பண்ண முடியாது? இழக்க முடியாது அப்படின்னு போதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. நம்ம கிறிஸ்தவத்தை எப்படி பார்க்கணும்னா, கிறிஸ்தவம் என்பது தேவனோடு உள்ள ஒரு உறவு. உறவு என்று சொல்லி வரும்போது அந்த உறவில் என்ன வரலாம்? விரிசல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன பண்ணலாம்? அந்த விரிசல் உண்டாகும் போது நாம் மனம் திரும்பாத போது விளக்கு தண்டை ஆண்டவர் என்ன பண்ணி விடுவார்? எடுத்து விடுவார். வாயிலிருந்து என்ன பண்ணி விடுவார்? துப்பி விடுவார். சபைக்கு வெளியே அவர் என்ன பண்ணிடுவார்? போய் விடுவார். அப்படின்னா அந்த சபை நித்திய ஜீவனை இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவங்க நித்திய ஜீவனை என்ன பண்ணக்கூடாது? இழக்கக்கூடாது. நித்திய ஜீவனை அவங்க என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, கடைசியா சபை, எல்லா சபையும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர்கள் எல்லாரும் ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்பார்களானால், அதாவது முடிவு பரியந்த மரண பரியந்தம் உண்மையாக இருப்பார்களானால், எந்த உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தில் விசுவாசத்தை பற்றி கொண்டிருப்பார்களானால், தவறான உபதேசத்தை வெறுப்பார்களானால், தவறான போதனைகளை சபையை விட்டு அகற்றுவார்களானால், ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறார்? நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரங்களில் இயேசுவை மறுதலிப்பதற்கான சோதனைகள் நமக்கு வரலாம். நாம இந்த உலகத்துக்கு மறுபடியும் போறதுக்கான சூழ்நிலை நமக்கு என்ன பண்ணலாம்? வரலாம். ஏன்னா உபத்திரவம், கஷ்டம், தரித்திரம் இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணும்? நம்மளை ஆசை காட்டி என்ன பண்ணும்? மறுபடியும் எங்கே போக சொல்லும்? உலகத்துக்கே போயிடு, இயேசுவை விட்டுடு அப்படின்னு நம்மளை தூண்டும். ஆனால் எந்த சூழ்நிலை ஆனாலும் இயேசுவை பற்றி கொண்டு அவர் நாமத்துக்காக கடைசி வரை உண்மையாய் வாழ்ந்து நாம் வெற்றி பெறுவோமானால் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் சபையின் இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ எங்கே இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் என்ன நடக்குதுன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு? சபைக்கு. ஸோ சபை என்னென்ன குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் அவங்க என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ளணும். ஏன்னா ஒரு நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை இந்த பூமியிலே நடக்க போகிற கடைசி நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? நியாய தீர்ப்பு வருவதற்கு முன் சபை என்ன பண்ணணும்? தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னை சபை ஆயத்தப்படுத்தி கொள்ளுமானால் சபை என்ன பண்ணப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பின்பு இந்த பூமிக்கு என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ நம்ம அடுத்த வாரம் இந்த 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் நடக்க போகிற சம்பவங்களை என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். இதே விஷயம்தான் மறுபடியும் என்ன போகுது? ரிப்பீட் ஆக போகுது. 3 வாட்டி ரிப்பீட் ஆகும். இது அடுத்த வாரம் பண்ணுறது முதல் வாட்டி, அதுக்கப்புறம் 2 வாட்டி என்ன ஆகும்? அதே விஷயம் ரிப்பீட் ஆகும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சொன்னதையே திரும்ப என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. கூடுதல் தகவலோடு என்ன பண்ணுறாங்க?
சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நடப்பதற்கு முன்பு ஆண்டவர் திருச்சபை என்ன பண்ண விரும்புகிறார்? சுத்திகரிக்க விரும்புகிறார். திருச்சபையுடைய குற்றங்களை அவர்களுக்கு என்ன பண்றார்? சுட்டி காட்டுகிறார். திருச்சபை மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் இந்த நியாய தீர்ப்புல என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆகவே இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நித்திய ஜீவனை என்ன பண்ண வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவர்களுக்கு முன்கூட்டியே இந்த எச்சரிப்புகளை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம கேட்டதுபடி இன்றைக்கு இயேசு சபையில என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறவர்களாய் இந்த திருச்சபை என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா?